Hello மக்களே, welcome back to our channel. Hope you are doing well. இன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்க ஹோட்டல் சவேரா, அதாவது ஒரு 4-star ஹோட்டலுக்கு நம்ம போறோம். எங்க கம்பெனியோட ஃபியஸ்டா அங்க செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அதனால எனக்கு அங்க போக சான்ஸ் கிடைச்சது. நான் அப்புறம் எங்க கொலீக்ஸ் எல்லாம் அங்க போயிருந்தோம். அங்க என்னெல்லாம் இருக்குது, ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சின்னதா ஒரு vlog தான் பண்ண போறேன். வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹோட்டல் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்குற இடம்லாம் க்ளீன் அண்ட் நீட்டாக ரொம்பவே டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக மார்னிங் 8:30க்குலாம் வர சொன்னாங்க ஃபியஸ்டாக்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருமே போய் அசம்பிள் ஆகிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இருக்கேங்க. ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே எப்படின்னா தனித்தனி ஹாலாக வந்து புக் பண்ணிடுறாங்க. எல்லா ஹாலுமே நல்லா ஸ்பேசியஸாக வித் ஸ்டேஜோடு இருந்தது. அப்புறம் இந்த ஃபியஸ்டாவில் எங்கள் எம்ப்ளாயி எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக கம்பெனியோட லோகோ சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் மிஸ்டர் இளங்கோ குமரவேலன் சாரையும் சீஃப் கெஸ்ட்டாக வர வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஃபியஸ்டாவோட ஃபன்னான பார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எல்லோரும் அவங்கவுங்க ஸ்பெஷல் டேலண்ட்டை தான் ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானே ஆச்சரியமாக பார்த்தேன், இவங்களா இப்படிலாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஃபன்னாக நல்லா வைபாக போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சரிப்பா, இவ்வளோ சொல்கிற, நீ இதிலே பார்ட்டிசிபேட் பண்ணலையா அப்படின்னு நினைக்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. இருந்தாலும் எங்கள் டீம்லேருந்து என்னை ரேம்ப் வாக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ எண்டில் நான் வருவேன். நான் எங்கே வர்றேன் அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த லஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 4-star ஹோட்டலில் ஃபஸ்ட் டைம் லஞ்ச் ட்ரை பண்ணேன். இங்கே நான்வெஜ் வெஜிடேரியன் 2 கேட்டகரியாக வச்சுருந்தாங்க. நம்ம எப்போவுமே நான்வெஜ் தான். ஸோ அதனால் நான்வெஜ்ஜுக்கு போயாச்சு. இவங்க ஃபுட்டு குவாலிட்டியை பற்றி சொல்லியே ஆகணும். இங்கே இருந்த செஃப் எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு போல் என்ன மாதிரி. பீசஸ்லாம் நல்லா பாயிலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் மைல்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேரட் அல்வா சுட சுட சூப்பராக வச்சுருந்தாங்க. அது ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு பிடி பிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நல்ல ஒரு லஞ்சை முடிச்சுட்டு ரேம்ப் வாக்குக்கு டைம் ஆகிடுச்சு. போய் ரெடி ஆகிட்டு வாங்கப்பான்னாங்க. போய் ரெடி ஆகிட்டு எங்கள் டீம் எல்லாம் பக்கவாக வந்து நின்றுட்டாங்க.
நான் எங்கே இருக்கேன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ ரேம்ப் வாக்லாம் முடிச்சதுக்கப்புறம் டீ அண்ட் பிஸ்கட் வச்சுருந்தாங்க. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூமோட வியூ இதுதாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, க்ளீன் அண்ட் நீட்டாக. நாங்கள் தான் அதை அனுகூலப்படுத்திட்டோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே. தேங்க்ஸ் ஐடியேஷன் டீம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு another successful year. Cheers.